ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வடகரினாலே கடலப்பருப்பு அரைச்சி ஆவி கட்டணும், இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அந்த மெத்தட் இல்லைங்க, அதை விட இது ஈஸியான மெத்தட் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு கடலப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச கடலப்பருப்போட சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதை தவாவில் சேர்த்து 2 பக்கமும் வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சதை ஒரு தட்டில் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். பொரிஞ்சு வந்ததும் 2 வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் வதக்கி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதித்து வந்ததும் கடலப்பருப்பு அடைய நல்லா பிசைஞ்சி அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் வடகரி ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.